தொடர்ச்சியா 4வது நாளா அமெரிக்காவினுடைய பல நகரங்கள் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. நாங்க எங்கட நாடுகள்ல இவ்வளவு நாளும் பார்த்த பல காட்சிகளை இன்னைக்கு அமெரிக்காவுல பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம்ன்றது வெறும் ஒரு செய்தி சர்வதேச ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு முக்கியமான வரலாற்றை நாங்க நேரடியாக இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாடுகளில், குறிப்பாக ஆசிய நாடுகளில் இந்தியாவில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் விவசாயிகள் மேலே தடியடி நடத்தப்பட்டு அந்த போராட்டம் கலைக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பொறுப்பேற்று இராணுவத்தை பயன்படுத்தி கொண்டு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினவர்களை அடித்து கலைக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அதே மாதிரியான சம்பவத்தை இன்றைக்கு அமெரிக்காவில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு எதிராக பல இடங்கள்லையும் பல நகரங்கள்லையும் வீதிகளில் இறங்கி எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மிகப்பெரிய அளவான போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ட்ரம்பால் இதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு. இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்குது, ட்ரம்ப் எடுத்திருக்கிற புதிய தீர்மானம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அமெரிக்க ஜனாதிபதியா டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2வது சந்தர்ப்பமாகவும் ஜனாதிபதியா பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்கிறதுக்கு முதல்லையே, ஜனாதிபதியா தெரிவு செய்யறதுக்கு முதல்லையே தேர்தல் வாக்குறுதி அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்றது. அதே வாசகத்தை திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்களையும் உச்சரிக்கிற ஒரு அரசியல்வாதி தான் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு தான் முக்கிய முன்னுரிமை. அது மற்ற நாடுகள் சொல்லி வந்தாலும் சரி, மற்ற இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி வந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கு முதலிடம், அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் ட்ரம்பினுடைய தீர்மானங்கள், கொள்கைகள் தொடர்ச்சியாகவே செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த மாதிரி குடியேற்றவாசிகளுக்கு எதிரான ஒரு தீர்மானமா ICE என்று சொல்லப்படுற இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொல்லப்படுற படைப்பிரிவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கிறார். இதுலயும் குறிப்பா அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில், குறிப்பா லத்தீன் அமெரிக்கர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த படைப்பிரிவு களமிறக்கப்படுது. அதாவது சட்டவிரோதமான முறையில் தங்கியிருக்கிற புகலிட கோரிக்கையாளர்கள், உரிய ஆவணங்கள் இல்லாம அமெரிக்காவில் தங்கியிருக்கிறவர்களை வெளியேற்றது, கைது செய்யறதை நோக்கமாக கொண்டு இந்த ICE என்ற பிரிவு களமிறக்கப்பட்டிருந்தது. லத்தீன் அமெரிக்கர்கள் வாழ்ற இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கோபத்தை அங்க இருக்கிற மக்களுக்கும் ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பா மெக்சிகோ, கியூபா இந்த மாதிரியான நாடுகளை பின்புலமாக கொண்டவர்கள், பூர்வீகமாக கொண்டவர்கள் வாழ்ற பிரதேசம் லத்தீன் அமெரிக்கர்கள் வாழ்ற பிரதேசம் சொல்லி அடையாளப்படுத்தப்படும். அந்த மாதிரியான இடங்கள் இலக்கு வச்சுதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ICE என்ற பிரிவு களமிறக்கிறார். இவங்க சாதாரணமா நடந்து கொள்றதையும் தாண்டி சட்டவிரோதமான முறையில் ஒரு வன்முறை ஏற்படுத்துற மாதிரி செயற்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு அதிருப்தி அங்கிருந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. சாதாரணமா நீண்ட காலமா தங்கியிருக்கிறவர்கள், வேலை செய்யறவர்கள், வரி செலுத்துறவர்கள், முழுமையான ஆவணங்களோட தங்கியிருக்கிறவர்கள், அமெரிக்க பிரஜைகளா இருக்கிறவர்கள் கூட லத்தீன் அமெரிக்கர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக வெளியில் இழுத்து வரப்படுறாங்கன்ற மாதிரியான கடுமையான விமர்சனத்தையும் இது ஏற்படுத்தி இருந்தது. அவங்க செயற்படுற விதம் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. கழுத்தை பிடிச்சு வெளியில இழுத்து வர்றாங்க. பலரை பல நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்படுறாங்க. குழந்தைகள் பெற்றோர்ல இருந்து பிரிச்சு வைக்கப்படுறாங்கன்ற மாதிரியான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தது. ட்ரம்பினுடைய இந்த தீர்மானம் பிழையானது, அதிகாரிகள் செயற்படுறது பிழையானதுன்னு சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம அரசியல்வாதிகள், செயற்பாட்டாளர்கள், சாதாரணமான பொதுமக்கள், இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லி எல்லாருமே வீதிக்கு இறங்கி போராடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்காக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னா, நேஷனல் கார்டுன்னு சொல்லப்படுற படைப்பிரிவை களமிறக்கிறதுக்கு தீர்மானிக்கிறார். நேஷனல் கார்டுன்றது ஒரு ரிசர்வ் போர்சஸ் என்ற மாதிரி சாதாரணமாக களமிறக்கப்படுறது கிடையாது. 2000க்கும் அதிகமான இந்த நேஷனல் கார்டு, தேசிய படைப்பிரிவை களமிறக்கிறதுக்கு, இந்த போராட்டங்களை அடக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானிக்கிறார். 2000க்கும் அதிகமானவர்கள் களமிறக்கப்பட்டிருந்தாலும் ட்ரம்ப் எதிர்பார்த்த மாதிரியான விஷயம் நடக்கலன்னு சொல்லியும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இவங்க எல்லாருமே ரிசர்வ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கோ இல்லாட்டி அதை கட்டுப்படுத்துறதுக்கோ ட்ரம்ப் எதை எதிர்பார்த்தாரோ அதுக்கேற்ற மாதிரி செயற்படாம சாதாரண அரச கட்டடங்களையும் சில பொது இடங்களையும் பாதுகாக்கிற செயற்பாட்டில் மட்டும் ஈடுபட்டாங்கன்னு சொல்லியும் ஒரு கதை இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு படி மேல போய் இன்னும் மேலதிகமா நேஷனல் போர்சஸ்ல இருக்கக்கூடிய, நேஷனல் கார்டில் இருக்கக்கூடிய 2000க்கும் அதிகமான படைப்பிரிவை நேற்று களமிறக்கிறதுக்கு ட்ரம்ப் தீர்மானிக்கிறார். இந்த நேஷனல் கார்டுன்றது சாதாரணமாக களமிறக்கப்படுறது கிடையாது. அமெரிக்கா மேல ஒரு படையெடுப்பு நடத்தப்பட்டா மட்டும், இல்லாட்டி படையெடுப்பு நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கிற சூழல்ல மட்டும்தான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி நடக்குது என்று சொல்லி எதிர்பார்த்தா மட்டும்தான் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வேண்டுகோளுக்கு அமைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த நேஷனல் கார்டு படைப்பிரிவை களமிறக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க முடியும். இதுக்கு முதல்லையும் 1965ஆம் ஆண்டுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு இடத்துல வாசிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஆளுநரினுடைய ஒரு வேண்டுகோள் இல்லாம அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருக்கிற நபர், நேஷனல் கார்டை பயன்படுத்தி இருக்கிற முதல் சந்தர்ப்பமா இது பதிவாகி இருக்கு. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த படைப்பிரிவு இதுக்கு முதல்லையும் பயன்படுத்தி இருக்கிறார். முதல் சந்தர்ப்பத்தில் அவர் ஜனாதிபதியான நேரத்தில் தான்
கருப்பினத்தை சேர்ந்த ஜோர்ஜ் ஃப்ளாய்ட் போலீஸ் அதிகாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த நேரத்திலேயும் மிகப்பெரிய ஒரு அமைதியின் உருவாகி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயும் அது மாநிலத்தினுடைய ஆளுநருடைய வேண்டுகோள் ஒப்புதலின் அடிப்படையில் நேஷனல் கார்டு களமிறக்கப்பட்டிருந்தது அமைதியை நிலைநாட்டுறதுக்காக சொல்லி. இப்ப 2வது பதவி காலத்திலேயும் அதே நேஷனல் கார்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கிறார்ன்றதும் முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டு வருது. 2வது சந்தர்ப்பமாகவும் 2000க்கும் அதிகமானவர்கள், ஒட்டுமொத்தமா 4000க்கும் அதிகமான நேஷனல் கார்டு படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் களமிறக்கப்படுறாங்க. இதையும் தாண்டி மெரின் போர்சஸ் என்று சொல்லப்படுற படைப்பிரிவை சேர்ந்த 700க்கும் அதிகமானவர்களை களமிறக்கிறதுக்கும் ட்ரம்ப் தீர்மானிக்கிறார். ஒரு போர் நடக்கும் போது முதல்ல முன்னிலையில் அனுப்பப்படுற தரப்பு யாருன்னு கேட்டா இந்த போர்சஸா தான் இருக்க முடியும். அந்த மெரின் போர்சஸை இப்ப சாதாரணமாக பொதுமக்களினுடைய போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிறார் என்றதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரும் மேயரும், சிட்டியினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியினுடைய மேயரும் கலிபோர்னியாவினுடைய ஆளுநரும் சொல்றாங்க ட்ரம்பினுடைய தீர்மானம் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது சாதாரணமா போலீஸ் செய்திருக்க வேண்டிய ஒரு செயற்பாட்டுக்காக எப்படி ராணுவத்தை இவர் களமிறக்க முடியும், மெரின் போர்சஸ் எப்படி களமிறக்க முடியும் சொல்லி கேள்வி கேட்கப்படுது. சட்ட ரீதியில இது அரசியலமைப்புக்கு முரணான ஒரு விஷயம், நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் சொல்றார். லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியினுடைய மேயர் சொல்றாங்க. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கூட இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த மேயரும் அது மாதிரி ஆளுநரும் வேற கட்சியை சேர்ந்தவங்க, 2 பேரும் ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ரிபப்ளிக் குடியரசு கட்சியை சேர்ந்தவர். அப்ப இதுக்கு பின்னால் ஒரு அரசியலும் இருக்கு. அப்படியா இருந்தாலும் ட்ரம்பினுடைய தீர்மானம் பிழையானது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இது அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருக்கு. இது பலருக்கும் கோபத்தை ஏற்படுத்துது. அமெரிக்கர்கள் கோபம் அடைகிற மாதிரியான ஒரு சூழலையும் இப்ப உருவாக்கி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றாரு, இது மட்டும் கிடையாது, நீங்க எதிர்பார்க்கிறத விட இன்னும் வேற விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு, கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். பொது அமைதியை நிலைநாட்டுறதுக்காக எடுக்க முடியுமான எல்லா நடவடிக்கைகளையும் நான் கட்டாயம் எடுப்பேன், மேக் அமெரிக்கா கிரேட் என்று சொல்லி திரும்பவும் தன்னுடைய சமூக ஊடக பக்கங்களில் டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த குடியேற்ற வாசிகள் சம்பந்தமான கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய 1வது ஆட்சி காலகட்டத்திலையும் அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப அவர் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் நேற்றிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை நேற்றிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் போர் நடக்கிற இடங்கள், குறிப்பா சர்ச்சைக்குரிய நாடுகள் சொல்லி கருதப்படுற இடங்கள்ல அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாது. லிபியாவை சேர்ந்தவர்கள் நுழைய முடியாது, ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் நுழைய முடியாது, ஏமன் நாட்டை சேர்ந்தவர்கள் நுழைய முடியாதுன்னு சொல்லி 12 நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் அமெரிக்காவுக்குள்ள வாரதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. நேற்றிலிருந்து அந்த தடை அமலுக்கு வந்திருக்கு. அமெரிக்காவில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ற பெற்றோருக்கு அந்த குழந்தைகளினுடைய பெயர்ல முதலீட்டு திட்டம் என்ற அடிப்படையில் $1000 நான் வைப்பிலிடுவேன், இது ஒரு மிகப்பெரிய முதலீட்டு திட்டமாக இருக்கும்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தீர்மானம் அறிவிக்கிறார். இதுவும் கிட்டத்தட்ட குடியேற்றவாசிகளுக்கு எதிரான ஒரு கொள்கையா பார்க்கப்படுது. குடியேற்றவாசிகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சாதாரணமா பிள்ளை பிறந்ததுமே அமெரிக்காவில் பிறக்கிற பிள்ளைன்னு சொன்னா அமெரிக்க பிரஜா உரிமை கிடைக்கும். ஆனா குடியேற்றவாசிகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வைப்பு தொகை கிடைக்காது. அமெரிக்க பெற்றோருக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த $1000 என்ற முதலீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டார். சில வர்த்தகர்கள் இதுக்கு பில்லியன் கணக்கில் முதலீடு செய்வாங்கன்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. நேற்று சில வர்த்தக நிறுவனங்களினுடைய சிஇஓக்கள், பிரதம நிறைவேற்று அதிகாரிகளை ட்ரம்ப் சந்திக்கிறார். டெல் நிறுவனத்தினுடைய தலைவரை சந்திச்சிருந்தார். ஊபர் நிறுவனத்தினுடைய தலைவர் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த முதலீட்டு திட்டத்துக்கு இந்த மாதிரியான வர்த்தகர்கள் பில்லியன் கணக்கில் முதலீடு செய்வாங்கன்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இன்றைக்கு அமெரிக்கா பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. ட்ரம்ப் பார்க்கிறது எதுவோ அங்கு நடக்கிறது வேற எதுவோ என்ற மாதிரி இருக்கு. கட்டுப்பாட்டை மீறி இந்த போராட்டங்கள் பல இடங்கள்லையும் தொடர்ச்சியா நடக்குது. நாங்க இப்ப பார்க்கிறது வெறும் செய்தி மட்டும் கிடையாது. அமெரிக்காவில் நடக்கிற ஒரு சம்பவம் என்றது ஒரு வரலாறு. ஒரு வரலாற்றை நாங்க நேரடியா இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகும் இந்த வரலாறு பேசப்படும். ஜனநாயகம் சம்பந்தமா மற்ற நாடுகளுக்கு பாடம் எடுக்கிற அமெரிக்காவில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்றதும் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. நிலைமை கைமீறி போய்கொண்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.